இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் நசீம் ரஹ்மான் அப்படின்றவர் நம்மள்ட்ட யூசன்ஸ் எல்சி அது பாதுகாப்பானதா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு ஃபஸ்ட்டு யூசன்ஸ் எல்சி அப்படின்னா நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூசன்ஸ் எல்சி அப்படின்றது ஃபாரினில் இருக்கிற ஒரு பையருடைய பேங்க் நம்மளுடைய பேங்க்குக்கு, அதாவது ஏற்றுமதியாளருடைய பேங்க்குக்கு ஒரு எல்சி அனுப்புகிறாங்க. அதோடைய டைப் யூசன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது யூசன்ஸ் எல்சி அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு அப்புறமா நமக்கு பணம் கிரெடிட் ஆகும் அப்படின்றது தான் அந்த யூசன்ஸ் எல்சியோடைய மீனிங். அதாவது ஒரு டேட் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. அது எதில் இருந்து அப்படின்னா பில் ஆஃப் லேடிங் தான். அப்படி இல்லாட்டினா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் ஒரு ஏற்றுமதியாளருடைய டாக்குமெண்ட்ஸ் இம்போர்ட்டருடைய பேங்க்குக்கு போனதுக்கப்புறமா அவங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டில் இருந்து ஒரு 30 நாள், இல்லாட்டினா ஒரு 60 நாள், இல்லாட்டினா ஒரு 90 டேஸ், இந்த மாதிரி ஒரு சர்டைன் டேட்டில் நமக்கு பணம் கிரெடிட் செய்யப்படும். இந்த எல்சிக்கு பேர் தான் யூசன்ஸ் எல்சி. இந்த யூசன்ஸ் எல்சி அதில் நிறையா வகைகள் இருக்குது. அதாவது யூசன்ஸ் எல்சி 30 டேஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் 60 டேஸ் ஒன்று இருக்குது, 90 டேஸ் இருக்குது, 120 டேஸ் இருக்குது. அப்போ யூசன்ஸ் எல்சி 30 டேஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய சரக்கு அங்கே போய் சேர்ந்துருச்சு ஃபாரினுக்கு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸும் பையருடைய பேங்க்குக்கு போயிடுச்சு. இப்போ அதில் இருந்து கரெக்டாக 30 நாள் கழித்து அந்த எல்சியில் ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டில் தான் நமக்கு பணம் என்ன ஆகும்னா கிரெடிட் ஆகும். இதுதான் யூசன்ஸ் எல்சி 30 டேஸ். இதே மாதிரி 60 நாள், யூசன்ஸ் எல்சி 60னா 60 நாள் கழித்து நமக்கு கிரெடிட் ஆகும். அதே மாதிரி யூசன்ஸ் எல்சி 90 டேஸ் ஆகிருந்துச்சுன்னா 90 நாள் கழித்து நமக்கு பணம் கிரெடிட் ஆகும். ஸோ இது யூசன்ஸ் எல்சி அப்படின்றது. சார் இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காரு. அதில் யூசன்ஸ் எல்சி பாதுகாப்பானதா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. யூசன்ஸ் எல்சி பாதுகாப்பானது தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் பையருடைய பேங்க் ஒரு ரெப்யூட்டட் பேங்காக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த யூசன்ஸ் எல்சியில் என்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன கண்டிஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ண, அந்த கண்டிஷன்ஸ் படி கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி வைக்கணும். பேங்க் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த எல்சியில் இருக்கிற மாதிரியே இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப முக்கியமானது டாக்குமெண்ட்ஸை எக்ஸாக்டாக அந்த யூசன்ஸ் எல்சியில் என்ன கண்டிஷன்ஸ் பையர் சொல்லியிருக்கிறாங்களோ, பையருடைய பேங்க் கொடுத்துருக்காங்களோ, அந்த கண்டிஷன்ஸ் படி தான் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும். இதில் ஏதாச்சும் மிஸ்மேட்ச் இருந்துச்சு, டாக்குமெண்ட்ஸ் சரியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகாமல் போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அகெயின் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸை சரி பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ யூசன்ஸ் எல்சிங்கிறது பாதுகாப்பானது தான். எப்போ இது பாதுகாப்பானது அப்படின்னா, நீங்கள் அந்த எல்சி முதல்ல ஒரு ரெப்யூட்டட் பேங்க்கில் இருந்து வந்திருக்குதா, ஃபாரினில் ஒரு நல்ல பேங்க்கில் இருந்து வந்திருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் பேங்க்கில் வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இசிஜிசி ஆஃபீஸ்லேயும் அவங்களே செக் பண்ணி சொல்லுவாங்க உங்களுக்கு. இது இந்த எல்சிக்கு நம்ம இன்சூரன்ஸ் போடலாமா வேண்டாமான்றதை அவங்களே வெரிஃபை பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் உங்கள் பார்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக அந்த எல்சியில் இருக்கிற மாதிரியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம யூசன்ஸ் எல்சியை ஒரு பாதுகாப்பான ஒரு எல்சியை நம்ம கன்சிடர் பண்ணலாம்.